ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு இன்றைக்கி ஒரு புது வீடியோ. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, எப்படி பவர் பேங்க் செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். அதை ஹெச்டபிள்யூ பேட்ரி வச்சு எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிற முன்னாடி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ தான் நான் புது சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கேன், அதனால் எல்லாமே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இங்கே பக்கத்தில் இருக்க ஆல்னு பட்டன் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற புது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பவர் பேங்க் செய்ய நம்மளுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு பார்க்கலாம் வாங்க. நம்மளுக்கு ஃபஸ்ட்டு என்ன வேணும்னா ஐசி வேணும். ஐசி வந்து நம்பர் வந்து 7805. இது நம்ம லோக்கல் எலக்ட்ரானிக் ஷாப்லேயே கிடைக்கும். இது சீப்பாகவே கிடைக்கும், அங்கே நம்ம வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு வந்து தேவையானது என்னென்னா ரெசிஸ்டர் வந்து என்ன ரெசிஸ்டர்னால் 1K ரெசிஸ்டர் வேணும் நம்மளுக்கு. அதுவும் நம்ம லோக்கல் கடையிலே வாங்கிக்கலாம். நம்மளுக்கு ஒரு ஃபீமேல் கனெக்டர் வேணும். இதுவும் நம்ம லோக்கல் ஷாப்லேயே கிடைக்கும், வாங்கிக்கலாம். ஒரு ஹெச்டபிள்யூ பேட்ரி வேணும். அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு கேப் வேணும், ஒரு கேப்பு. இந்த பொருள் வச்சு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஈஸியாக நம்ம சால்ட்ரிங் பண்ணுறதுக்கு கிளிப் மாதிரி வைக்கிறதுக்கு நம்ம ஒரு பொருள் மாதிரி பண்ணியிருக்கிறோம். இதாங்க இது மாதிரி பொருள் மாதிரி பண்ணியிருக்கிறோம். இது வந்து நம்ம ஐசி இல்லை ரெசிஸ்டர் இது மேலே நம்ம வந்து நடுவில் வச்சு டைப் பண்ணி நம்ம சால்ட்ரு வந்து ஈஸியாக பண்ணிக்கலாம். அதனால் இது யூஸ் ஆகுது எனக்கு. இது மாதிரி உங்களுக்கு இது மாதிரி வேணும்னா நான் ஒரு வீடியோவை தனியாக உங்களுக்கு போடுறேன், கமெண்ட் பண்ணுங்கள். ஐசி இப்போ எடுத்துக்கோங்க. ஐசியை இப்படி எடுத்துக்கிட்டு நம்ம இந்த ரெண்டத்தையும் நம்ம இப்படி என்ன சொல்கிறதுனா இப்படி நம்ம எடுத்துக்கலாம். அப்போ தான் நம்ம கனெக்ட் பண்ணுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இழுத்தியாச்சு. இதில் வந்து இது வந்து இன்னு, இது வந்து பேஸு, இது வந்து அவுட்டு. இதில் இன்னு இருக்கிற இடத்துல வந்து இந்த இடத்துல வந்து ரெசிஸ்டர் கனெக்ட் பண்ணிடலாம். ரெசிஸ்டர் வந்து வாங்கும்போது லைன் வந்து பெருசாக இருக்கும், அதை நம்ம கட் பண்ணி அப்போ தான் கனெக்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ரெசிஸ்டரை கட் பண்ணிடலாம் வாங்க, இது சால்டரிங் பண்ணுற மாதிரி. இப்போ நம்ம கட் பண்ணிக்கிட்டால் தான் கரெக்டாக ஈஸியாக சால்டர் பண்ண முடியும். இங்கே சால்டர் பண்ணிடலாம் வாங்க. சால்டர் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி ஃபீமேல் பின்னை எடுத்து நம்ம இதில் வந்து என்னென்னா இது வந்து இந்த பக்கம் இருக்க வந்து நீட்டி இருக்க பக்கம் வந்து ப்ளஸ்ஸு, எதுவுமே இல்லாத வந்து மைனஸு. அதை நம்ம ரெண்டுத்தையும் ஒரு ஒயர் வச்சு சால்டர் பண்ணிடலாம் வாங்க. இது மாதிரி 2 ஒயர் எடுத்துக்கோங்க. மொதல் 2 ஒயர் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இது ஐசியை வெளியே எடுத்துகிட்டு இது வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ரெட்டு சால்ட் பண்ணிடலாம் ப்ளஸ்ஸுக்கு. ப்ளஸ் ஜாயின் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு மைனஸ் ஜாயின் பண்ணலாம் வாங்க. இப்போ இந்த ஃபீமேல் கனெக்டரை எடுத்துகிட்டு ஐசியை கனெக்ட் பண்ணிக்கலாம். ஐசியை கனெக்ட் பண்ணியாச்சு. ஐசியோட அவுட்டில் வந்து ஃபீமேல் இதை கனெக்ட் பண்ணிக்கலாம், பின்ன கனெக்ட் பண்ணிக்கலாம். இது வந்து ப்ளஸ், இது வந்து மைனஸு. ப்ளஸ்ஸோட இதில் ப்ளஸ் கனெக்ட் பண்ணிடலாம். ப்ளஸ்ஸை கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ மைனஸை கனெக்ட் பண்ணலாம். மைனஸ் வந்து பேஸில் கனெக்ட் பண்ணிடுங்க. கனெக்ட் பண்ணியாச்சு. பேட்டரியோட ப்ளஸ்ஸு, இது மைனஸு. இது ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணுறது வந்து இந்த ஒயர் கனெக்ட் பண்ணுறது உங்களுக்கு காமிக்கலை, ஆனால் உங்களுக்கு சொல்லிடுறேன் எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்ட்டு.
இந்த ஐசியில் இருக்கிற இன்னில் இருக்கிற ப்ளஸ்ஸையும் மைனஸையும் ஒரு ஒயர் நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ இதில் வந்து பேட்ரி கனெக்ட் பண்ணணும். அது எப்படி கனெக்ட் பண்ணுற பார்க்கலாம் வாங்க. இங்கே பேட்ரி ஹெச்டபிள்யூ பேட்டரியை வந்து நம்ம வந்து இந்த இருக்க ஹெச்டபிள்யூ பேட்டரியும் அதில் இன்னையும் கனெக்ட் பண்ணிடலாம். கனெக்ட் பண்ணியாச்சு. இதில் இருக்க மைனஸும் கனெக்ட் பண்ணிடலாம். கனெக்ட் பண்ணியாச்சு. இது எப்படி ஒரு டப்பாவில் வச்சு கனெக்ட் பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இது எடுத்துடலாம். நான் இதுக்கு ஒரு ஐஸ்கிரீம் டப்பா எடுத்திருக்கேன். நீங்கள் வீட்டில் வேஸ்ட்டாக இருக்க எந்த டப்பா வேணுமோ யூஸ் பண்ணிக்கலாம். நான் எங்கள் வீட்டில் இப்போ ஐஸ்கிரீம் வாங்கின டப்பா எடுத்துக்கிறேன். இந்த டப்பாவில் மேலே வந்து இந்த ஃபீமேல் கனெக்டர் இருக்குல்ல, அதை அளவு வச்சு கட் பண்ணிடலாம். இது ஃபஸ்ட்டு வரைஞ்சிடலாம். வரைஞ்சிட்டேன். இப்போ இது சால்ட்டிங் அயன் வச்சு ஓட்டை போட்டுடலாமுங்க. ப்ரிசர்லாம் எடுத்தாச்சு. இப்போ இந்த ஃபீமேல் கனெக்டரை உள்ளே கனெக்ட் பண்ணிடலாம். போயிடுச்சு. பார்த்து கரெக்டாக வைங்க. ஒயர் சால்ட்ரிங் வச்சு பிஞ்சிட்டு வந்துட போகுது. ஃபெவிக்விக் போட்டு ஒட்டிடலாம். நல்லா ஒட்டிடலாம். ஒட்டியாச்சு. நல்லா இந்த ஐசி இதே இடத்துல வச்சு ஒட்டிடலாம். ஒட்டியாச்சு. இப்போ டபுள் சேஷன் டேப் எடுத்து கட் பண்ணி பேட்டரிக்கு பின்னாடி ஒட்டிடலாம். ஒட்டிட்டு பின்னாடி இருக்கிறத எடுத்துட்டு ஃபுல்லாக செட் பண்ணிடலாம். செட் பண்ணிட்டேன். ஒயரை கரெக்டாக உள்ளார போகிற மாதிரி கரெக்டாக செட் பண்ணி வச்சு மூடிடலாம். அவ்வளோதான். பவர் பேங்க் ரெடி ஆகிடுச்சு. சிம்பிளான மெத்தடில் ரெடி பண்ணிட்டோம். இப்போ சார்ஜ் ஆகுதா இல்லையான்னு டெஸ்ட் பண்ணிடலாம் வாங்க. டெஸ்ட் பண்ணிடலாம் வாங்க. ஃபோன் எடுத்துக்கிட்டேன். மொபைல் ஃபோன் யூஎஸ்பி கனெக்ட் பண்ணிடலாம். கனெக்ட் பண்ணிட்டேன். மொபைல் ஃபோனு சார்ஜ் பண்ணிடலாம் வாங்க. சார்ஜ் ஆகுது பார்த்தீங்களா? சார்ஜ் ஆகுது பாருங்கள். நல்லா தெரியுதா பாருங்கள், சார்ஜ் ஆகுது. இது நல்லாவே சார்ஜ் ஆகுது பவர் பேங்க்கு. இது வந்து ஒன் டைம் யூஸ் தான். பேட்டரி வந்து ஹெச்டபிள்யூ பேட்டரியே திருப்பி சார்ஜ் பண்ண முடியாது. இப்போ சார்ஜபிள் மாதிரி ஒரு வீடியோ பண்ணி போடுறேன். அது வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறையா வீடியோ வேணுமா எங்கிட்ட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனு பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. வீடியோ முடிஞ்சு. தேங்க்யூ.